கூட போட்டுக்கணும். 5 பேர் ஒற்றைச்சாலை தந்திருக்காரு. 5 பேரை அந்த 5 பேர்ல ஒருத்தர் 2 பேர் வெளியே போயிருந்தா கூட பிஜேபி அவங்களே வச்சுக்கணும். தலைமையில இருந்து ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. ரூபா கொடுக்க போறது 5 பேர் தான் போட்டாங்க. அதான் 5 பேரு பிஜேபி, 5 பேரு பிஜேபியில வந்துருக்கு ஒரு ஆளு. இவள பேரை வச்சுதான் வீட்டை காமிக்கும் போது ஒவ்வொரு வீடா கொடுக்கணும். டிக்கெட் எடுத்து அவரு சொன்ன செயலா கையில இருக்கணும். அல்ல அங்க தானே வந்திருக்காங்களா அவங்க கையில வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவனுக்கு கொடுக்கண்டா இவனுக்கு கொடுக்கண்டா அப்படின்னு நினைச்சாங்க. நமக்கு வெறுப்பு கட்சி ஓட்டு போனா கொடுத்து நீ பேச உள்ளூர்ல எல்லாத்துக்கும் பல பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு இந்த பேருக்கு தான் கொடுக்க 5 ஓட்டுக்கு இந்த பேருக்கு 5 கிடைக்கையா எண்ணங்கள்லாம் விட்டுறாங்க. அதான் வறண்ட மனப்பான்மை 5 நாளைக்கு இருக்கணும். அதனால அதை வச்சுக்கிட்டு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க கடைசி கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டிஎம்கே காரங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ளூர்ல உதயசூரியன் சின்னத்துல உள்ள வந்து கண்டிப்பா போட மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. ஆனா காங்கிரஸ் காரங்க ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா உள்ளூர்ல தெரியாம இருக்கு. ராகுல் காந்தி ஓட்டு கேட்கறதா தெரியுது. ஓட்டு போடுவாங்க. கூட்டணி அவர் விரும்பல. தமிழ்நாடு வந்திருக்காரா? வெறுப்புல இருக்காங்க. ராகுல் காந்தி வரல. அவருக்கு வந்து கூட்டணியில தொகுதியை பறிச்சு கொடுத்துருக்காங்க. அமைச்சரவையில பங்கு இல்லை. எல்லாமே அவர் வெறுப்பு. வார மாதிரி ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க. இல்ல இதுவரைக்கும் இல்ல சொல்லணும். நம்ம அதனால காங்கிரஸ் ஆட்களை கையில வச்சுக்கோங்க. அது வந்து கரையாது. 1000 ரூபாய் அப்படின்னா 5 ஓட்டு 10 ஓட்டுனா எல்லாத்துக்கும் பேசணும் இருக்கும். அது ரொம்ப கவனம் பார்த்துக்கோங்க. தலைவர்களா இருந்தவங்க எல்லாருமே பொறுப்பு எடுத்து பஞ்சாயத்துல கரெக்டா ஆளுநருக்கு வரப்போது ஜெயிச்ச பிறகு ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலருக்கு கரெக்டா போய் கொடுத்தாதான் அந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து உள்கட்சிலாம் கிடைக்குங்களா? உள்ளாட்சிலையும். அதனால அந்த ஓட்டுல தக்க வைக்கணும்னா நம்ம அந்தந்த ஒன்றிய கவுன்சிலரா நிக்கணும்னு நினைக்கிறவங்க, மாவட்ட கவுன்சிலர் நிக்கணும், கூட்டணி எளிமையா நிக்கிறவங்க வாக்குகளை வாங்கணும்னா அந்த வீட்டுல கொடுத்து அந்த ஓட்டுகளை நம்ம அதிகப்படுத்தி வாங்கினாதான் நம்ம தக்க வைக்க முடியும். சூரியன்காரன் அப்படிதான் செய்வான். உதயசூரியன் இது நம்ம ஓட்டு வெளியே விட்டு கூடாது அந்த வீடு பார்த்து கொடுப்பாங்க. அதனால அந்த இதை கரெக்டா நீங்க செஞ்சிருங்க. என்ன சொல்றேன், தலைமையில இருந்து வர பணத்தை கை வச்சாச்சுன்னா அது வந்து அந்த உண்டியில இருந்து என்ன சொல்லுவாங்கல்ல, அதை நான் அந்த வார்த்தையை சொல்லல. அது அசிங்கம், மிகவும் கேவலமான சம்பவம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நடந்திருக்கு. நம்மளே நம்ம கட்சியை அழிக்க மாதிரியும் நம்ம வெற்றியை கெடுக்க மாதிரியும் நம்ம நடந்துருக்கீங்க. எல்லா பக்கத்திலும் பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிருக்காரு. அவர் முதலமைச்சர் அவர்களும் நமக்கு ஜெயிக்கணும். அடுத்த 5 வருஷம். ஏன்னா இது ஒரே நாள் ஆபத்து அடையக்கூடாது. இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஐக்கியத்துக்கு இருக்கு நினைக்கணுங்களா? ஒரே இன்னைக்கு கட்சி காலத்துல வச்சாச்சுன்னா 10 ஓட்டு போச்சு. உதாரணத்துக்கு 10,000 வச்சுக்கிட்டோம். யாரும் கொடுக்காதுன்னா 10 ஓட்டு போச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த தவறை செஞ்சா அப்ப தொகுதி போல இவ்வளவு ஓட்டு பாதிக்கும். 50 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. 50 ஓட்டு 40 ஆமா 43 ஓட்டு 50 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்ப நீ யோசிங்க வெற்றி வாய்ப்பு எப்படி எல்லாம் ஒவ்வொரு பாத்துங்க. அப்ப நம்ம வந்து 1 ஓட்டு தானே 2 ஓட்டு தானே 5 ஓட்டு யார் பார்க்க போறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளை கெடுக்கணும் இருக்கும். அது வந்து ஒரு நாள் நன்மை தான். அது பிறகு ஜெயிச்சு ஆளுங்க செஞ்சா எத்தனை நன்மை செய்யலாம். பிள்ளைங்களுக்கு மருமகள் வேலையை கொடுக்கலாம். எத்தனையோ நடக்கணும். கட்சியில எடப்பாடி வந்த பிறகு நிறைய தொண்டருக்கு நல்ல விஷயம் நினைச்சிருக்காரு. கட்சி நல்லா கொண்டு போவாரு. அவர் அடிப்படையில் வந்தவர். ஆனால் நாங்க இந்த பிரச்சனை கூட அவர்கிட்ட சொல்லலாம். அதனால நீங்க வந்து அதை மனசுல வச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்காம ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை பண்ணி வச்சிருக்கோம். அதனால அன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்க. நீங்க பொன்னிச்சேல ஒரு 5 பேர் வந்திருக்காரு. அது போக பாரதிய ஜனதா ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அது போக தலைமையில இருந்து ஒருத்தர் 5-6 பேர் நின்று கொடுங்க. அந்த மாதிரி போலீஸ் வந்து அது வந்துட்டு அதெல்லாம் பேசி அந்த மாதிரி வார்த்தைகள் பிடிக்கிட்டு போயிட்டு 5 பேருக்கு எதுக்கு 5 பேர் கொஞ்சம் கொடுக்காம வந்தாலும் மரியாதை 5 பேர் எதுக்கு இருக்குன்னா பிரிச்சு வைக்கலாம். 5 பேர்னா ஒரு ரூபாய் பிரிச்சு வச்சுக்கலாம். 5 பேர் போனது நல்லா ஒரே ஆள் ஒருத்தர் ஓட்டு 15 பேர் போடும். 10 தவறு ஓட்டுக்கு குச்சி கடை காட்டலாம். அந்த மாதிரி போடுவான். அதையும் பாத்துங்க. போராட்டி அப்படித்தான் ஒரு பேர் ரூபாய் கொடுக்க வச்சுருந்தேன் எங்க ஊர்ல.
போன போலீஸ் தண்ணிக்குள்ள போட்டேன்ட்டான், வழக்குல போட்டேன் கரும்படையில். அதெல்லாம் வந்து போலீஸ் வந்து அதை வீணாக்கிட்டேன் இதை வீணாக்கிட்டேன்னு சொல்லாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். அதை மாறி மாறி சொல்லி தப்பா நினைக்காங்க. அதை சரியா செய்யுங்க. அதை சரியா செய்யலாம் வெற்றி. நம்ம பிரச்சாரத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது. அவர் என்ன நினைக்காரு, அதை கொடுத்தா போதும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்காரு. அவர் என்ன அது அவர் வருத்தப்படல. பொதுமக்கள் ஓட்டுவான்னு நினைக்கிறேன். ஓட்டு போட ஒரு வாட்டி அது நடந்துட்டு பாத்தீங்களா, போன வாட்டி வக்கீல வச்சு கரெக்டா செஞ்சுட்டாருல, அதே எண்ணத்துல அவர் இருக்காரு. அதனால நீங்க அவர் என்ன அதெல்லாம் இருக்கு, அவங்க கொடுக்குற என்ன பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்து கரெக்டா கொண்டு சேருங்க. ஓட்டு பாரதிய ஜனதா ஓட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, இவ்வளவு பண்ணுங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல அன்னைக்கு யாராட்டும் ஒருத்தர் நான் அன்னைக்கு அங்க போயிட்டேன் என்கிட்ட ஓட்டு போடணும்னு சொன்னா கூட உங்களோட ரூபா கூட கொடுத்துட்டு ஒண்டிச்சாட்டு சொல்லுங்க, ஏன்டான்னு சொல்லுங்க. ஓட்டை வந்து அதனால உனக்கு கிடையாது அன்னைக்கு இல்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னா வாக்கு நின்னாம்னா, நான் வெளியூர் போயிட்டேன் அப்படி நின்னாம்னா பூத்துல இருக்க கலைச்சிருவான். 25,000 பூத்துக்கு கொடுக்க ஐடியா வச்சிருக்கோம். அதுல இருந்தா கூட நான் கொடுத்துட்டு ஏன்னா 5 கொடுத்துருக்கேன் அவங்க சொல்லி முறையா இருந்ததுன்னா அதை என்கிட்ட சொல்லி ஒண்டிச்சாட்டு சொல்லி வாங்கிக்கிங்க. ஒரு ஓட்டை வீணாக உனக்கு இல்லப்பா முடிஞ்சு போச்சுப்பா இவ்வளவுதான் தந்தாங்க அதெல்லாம் இல்ல, ஏதாட்டும் வகையில வாக்குகளை வாங்கணும். அதை மனைவியில் வைத்து செயல்படுங்க. ஒரு பேச்சாளருக்கு நம்ம அன்னைக்கு கொடுத்தோம், நீ ஒரு 3000 கொடுத்தோம் நினைக்கிறேன். எது கொடுத்தேன்னா சரி எல்லாம் வேலை பாக்கிங்க, அந்த அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டிதான் ஒரு 3000 கொடுத்துருமா. 80 என்ன ஒண்டிச்சாடு கொடுத்துருந்தேன் 2 நம்பர் மட்டும் இந்த கிளர்ச்சியாக எந்த கம்பெனினாலும் முடிஞ்சதோட கேட்டுருங்க. நான் சரியா சொல்லதான் நீங்க வேட்பாளர். ஏன்னா வேட்பாளர் வந்து 30 பூத்துல இருப்பாரு. அடிங்க முடிஞ்சது தப்பு பண்ணுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாம பேசுறது வண்டிகள் எல்லாம் சிலர் பல வேட்பாளர் கரெக்டா சொல்லலாம். வேட்பாளர் பிஐ கிடைக்கும். வேட்பாளர் 4வது எடுத்துட்டு வேட்பாளர் அது ஒரு பிரச்சனை கிடையாது.